வருகின்றோம். 2026 திமுக ஆட்சி முடிவுக்கு கொண்டு வரும்போது கடவுள் முருகன் இவங்களெல்லாம் ஓட விடுவார்னு பாஜக தலைவர்கள் முருகன் நயினார் நாகேந்திரன் பேசுறாங்க. பழனியிலே அனைத்துலக முருகன் பக்தர் மாநாடு ஏற்பட்ட தாக்கம்தான் இப்பொழுது ஓடி ஓடி பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நம்முடைய மதுரையிலே மாநாடு நடத்துகிறார்கள். எங்களுடைய பணி என்பது மதம் சார்ந்து மக்களை பிரிப்பதல்ல. எந்த மதத்தினராக இருந்தாலும் அவரவர்கள் விரும்புகின்ற வகையில் அமைதியான வழியில் அவரவர்கள் விரும்புகின்ற தெய்வங்களை அவரவர்கள் பிரேயர் செய்வதற்கும் தொழுவதற்கும் இறை நம்பிக்கை உள்ளவர்கள் இறைப்பணியில் ஈடுபடுவதற்கும் தடையாக இருக்க மாட்டோம். மதத்தால் மொழியால் இனத்தால் பிளவுபடுத்துபவர்களை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த சக்திகள் 2026 ஆண்டு புறக்கணிக்கப்படுவார்கள். அவர்கள் சொன்ன பாணியிலே சொல்ல வேண்டும் என்றால் விரட்டி அடிக்கப்படுவார்கள். புரிதல் இல்லாமல் ஒரு அறிக்கை, அவருடைய அறிக்கை புரிதல் இல்லாத அறிக்கை, அவரது அறிக்கை. அவரை ராமேஸ்வரத்திற்கு செல்லுங்கள். அங்கு சென்ற பிறகு அங்கு இருக்கிற நிலை அறிந்த பிறகு அவர் அறிக்கை தரட்டும், நான் பதில் சொல்ல தயாராக இருக்கின்றேன். யாரோ எழுதி கொடுப்பதை, யாரோ சொல்லுவதை, காற்று வாக்கிலே வருவதை உள்வாங்கிக் கொண்டு அறிக்கை விடுகிறார். அப்படி எந்த விதமான நிலைப்பாடும் இல்லை. உள்ளூர் பக்தர்கள் சிறப்பு கட்டண வழியாக இப்பொழுதும் அனுமதிக்கப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறார்கள், அனுமதிக்கப்படுகிறார்கள். அது எல்லா திருக்கோயிலும் உள்ளூர் பக்தர்களுக்கு அவரவர்களை அடையாளம் கண்டுகொண்டு அங்கே பணியிலே இருப்பவர்கள் அதற்குண்டான ஏற்பாட்டை நல்கி கொண்டுதான் இருக்கின்றார்கள். புரிதல் இல்லாத ஒரு அறிக்கை. அந்த அறிக்கை நாம் யாரை விரும்புகிறோம் என்பதை விட நம்மை யார் விரும்புகிறார்கள் என்பதுதான் முக்கியம். இன்றைய தமிழ் கடவுள் முருகன் திராவிட மாடல் ஆட்சி நாயகன் மாண்புமிகு தமிழக முதல்வரை விரும்பிக் கொண்டிருக்கின்றார். ஏன் என்று நீங்கள் காரணம் கேட்கலாம். 117 திருக்கோயில்கள் இதுவரையில் முருகர் திருக்கோயில்களுக்கு மாத்திரம் குடமுழுக்கு நடைபெற்றிருக்கின்றது. 117 முருகர் திருக்கோயிலுக்கு ஒட்டுமொத்த திருக்கோயிலுடைய குடமுழுக்கு 3109 திருக்கோயில்கள் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு குடமுழுக்கு நடந்திருக்கின்றது. அதோடு மட்டுமல்ல, 70 வயதிற்கு மேற்பட்டவர்கள் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் அறுபடை வீடுகளுக்கு 2000 பேர்களுக்கு கட்டணம் இல்லாமல் அவர்கள் அறுபடை வீடுகள் தரிசனம் செய்வதற்கு இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் வழி காணப்பட்டிருக்கின்றது. இந்த ஆண்டு அறுபடை வீடுகளுக்கு 70 வயது முதிர்ந்தவர்களை 2000 பேரை இந்த ஆண்டும் அழைத்து செல்வதற்கு திட்டமிடப்பட்டிருக்கின்றது. அதோடு மட்டுமல்லாமல் பெருந்திட்ட வரைவு என்று எடுத்துக்கொண்டால் அறுபடை வீடுகளில் பழனி, திருச்செந்தூர், திருத்தணி ஆகிய 3 திருக்கோயில்களுக்கு மாத்திரம் சுமார் 400 கோடி ரூபாய்க்கு மேலாக பெருந்திட்ட வரைவு பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அதோடு மட்டுமில்லாமல் அறுபடை வீடுகள் அல்லாத சுமார் 4 திருக்கோயில்கள் சிறுவாபுரி, மருதமலை, குமரவயலூர், காந்தல் ஆகிய இந்த 4 கோயில்களையும் சேர்த்து 872 கோடி ரூபாய் செலவில் பெருந்திட்ட வரைவு பணிகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இந்த ஆட்சியில்தான் 184 அடி உயரம் கொண்ட முருகர் சிலை மருதமலையிலே நிறுவுவதற்குண்டான பணிகள் தொடங்கப்பட்டிருக்கின்றன. அதேபோல் திண்டலில் 134 அடி உயரம் கொண்ட முருகர் சிலையை திண்டலில் நிறுவுவதற்கு பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. நான் சவாலிட்டு சொல்லுகிறேன், இது போன்ற திருப்பணிகள் தமிழ் கடவுள் முருகனுக்கு எந்த ஆட்சியிலாவது பெருமை சேர்த்திருக்கின்றார்களா? இந்த ஆட்சியில்தான் அதை பெருமை சேர்த்திருக்கின்றார்கள். தமிழ் வாழும், தமிழ் வெல்லும். ஆகவே அரண்டு கிடப்பவர்கள், மிரண்டு கிடப்பவர்களுக்கு எங்களுடைய முருகனுடைய கையிலே இருக்கின்ற வேல் நிச்சயம் 2026 ஆண்டு வெற்றியை குவிக்கும். போதுமை, இதுவே தலைப்பு கொண்டுச்சு இல்ல, சும்மா அது அவருடைய கருத்து.